சார் வரும் தேர்தலில் இந்த பட்டியலின வாக்குகள்லாம் வந்து விசிகாலேருந்து விஜய்க்கு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க சார். இல்லை, இப்போ அவர் விசிகாவோட ஓட்டு வங்கிகளை இழந்து ரொம்ப நாள் ஆச்சு. அதனால தான் அவர் அந்த திமுக கூட்டணி விட்டு வரமாட்டார். இப்போ என்னென்னா விசிகாவில் இருந்த சில பெரிய பசங்க சின்ன இளைஞர்கள் எல்லாமே தாவேக்கா பக்கம் போயிட்டாங்க. அதில் வந்து மாற்று கருத்து இல்லை. ஏன்னா இவர் அதே கூட்டணியிலே இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய நிகழ்வுகள் எல்லா அந்த சிவசங்கர் அவருக்கெல்லாம் ஒரு முக்கியமான பதவிகளை கொடுக்குறாங்க. அவரு அந்த பட்டியலினத்தை சேர்ந்தவர் தான். ஸோ இதனால் என்ன நடக்குன்னா, ஏன் விசிகாவுக்கு ஒரு எதுவுமே கொடுக்கல, ஒரு கார்பரேஷன் ஒரு மாநகராட்சியை கொடுக்கல, ஒரு வேறு ஏதாவது ஒரு பதவியெல்லாம் கொடுக்கலாம். அது எதுவுமே விசிகா எதையுமே கிடையாது. அப்போ என்ன நினச்சா இவருக்கு உண்மை அடிமைப்படுத்தி விட்டாரு, அடிமை சாசனம் எழுதிட்டாருன்னு மக்களுக்கெல்லாம் தெரிஞ்சு எல்லாம் தாவேக்கா பக்கம் போயிட்டாங்க. சார் அது எப்படி சார் நீங்கள் சொல்கிறீங்க பட்டியலின வாக்கு குறையன்ட்டு? ஏன்னா அவர் ஆணைத்தனமாக ஒரு மீட்டிங் போட்டாலே உங்களுக்கு தெரியும் பல லட்சம் பேர் வந்து ஒரு கூட்டங்கள் கூடுது அப்படின்னு சொல்லிட்டு. சார் இப்போ கூட்டங்கள் எல்லாம் நினச்சி நீங்கள் வந்து அது வாக்குகளாக மாறுமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா மக்களும் எல்லாமே ஊடகம் வழியாக எல்லாம் பார்க்குறாங்க. இப்போ அந்த விசிகாவுக்கு எம்எல்ஏவை தவிர வேறு என்ன கொடுத்தாங்க? டிஎம்கே சொல்லுங்கள். இவர் 2 எம்பியோடு இருக்கார். என்ன அங்கே ஓகே மத்திய அரசில் இல்லை, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஏதோ ஒரு மாநகராட்சி, சென்னை இல்லை இந்த மாதிரி திருச்சி, இந்த மாதிரி முக்கியமான நகரங்களில் கொடுங்க. அப்போ தான் அந்த அந்த மக்களும் நம்பக்கூடிய ஒரு விஷயமா மேயர் ஏதாவது கொடுத்துருக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க. கண்டிப்பாக கொடுத்துருக்கணுங்க. அப்போ தாங்க இப்போ என்ன நினச்சின்னா திமுக இவங்களை உள்ளுக்குள்ளே போட்டு இது ஒரு ஆலமரம், அது கீழே வளர்ற இந்த மரத்தை காலி பண்ணிடுச்சு. அவ்வளோதான் என்னுடைய புரிதல். சார் இந்த புரிதல்லாம் அவருக்கு இருக்காதா சார் திருமாவளவன் அவர்களுக்கு? சார் திருமாவளவன் வந்து எங்கேயோ போய் மாட்டிக்கிட்டார் சார். அவர் நல்ல ஒரு பயங்கரமான ஒரு தலைவர் தான், ஆனால் விட்டுட்டார். அந்த மிஸ் பண்ணிட்டார் பஸ், அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். சார் இப்போ தலித் வாக்குகள் தான் வந்து அவருக்கு வந்து பலம் சொல்லிட்டு திமுக அவர் கூட வந்து வச்சுருக்கு சார். ஆனால் அந்த தலித் வாக்குகள் வந்து பார்த்தோம்னா அதிமுகவுக்கும் இருக்குது, பிஜேபிக்கும் இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாமே ஒரு கட்டமைப்பும் வந்து சொல்லுது. அது எப்படி சார்? இவர் எப்போ பார்த்தாலும் அந்த பிஜேபியை வந்து தாக்கி கொண்டே இருப்பார். அதுதான் பண்ணுறதை தவிர நீங்கள் உங்கள் மக்களுக்கு என்ன நீங்கள் வாங்கியிருக்கீங்க அந்த மாதிரிலாம் கிடையாது. அதே மாதிரி எனக்கு புரிந்த வரைக்கும் நீங்கள் அகில இந்திய அளவில் இந்த தலித் சமுதாயத்துக்கான ஒரு தலைவர் இல்லை இன்றைக்கி. அது ஒரு வெற்றிடமாக இருக்குது. சங்மாவுக்கு அப்புறம் கூட பார்த்தீங்கன்னா வெற்றிடமாக இருக்குது. அதை நான் நினச்சது என்னன்னா கண்டிப்பாக நம்ம திரும்ப தான் அங்கே வருவாருன்றாரு. அதுக்கான அடிப்படைகளை பாருங்கள். திருமாவர்களே, நீங்கள் இந்தியாவுக்கே ஒரு போக வேண்டிய ஒரு ஆள். தமிழ்நாட்டில் பிஜேபின்னு சொல்லி உங்களுடைய மதிப்பை நீங்கள் குறைச்சிக்காதீங்க என்பது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். வரும் தேர்தலில் ஒரு வாக்கு வங்கி கம்மியாடும்னா அங்கே திமுகவுடன் இருக்காங்களா சார்? கண்டிப்பாக. ஏன்னா இப்போ அவங்கக்கிட்ட இருக்கிற ஆளுங்க வந்து விடுதலை சிறுத்தைகளில் சின்ன ஆள் தான் இருக்காங்க. எல்லாம் தாவேக்கு போயாச்சு. இப்போ யாராவது ஓட்டு போடுறவங்க எல்லாமே திமுக அனுதாபி தான் அவருக்கு ஓட்டு போடணும். இப்போ அதுதான் இன்றைக்கி நிலைமை. ஸோ அதனால் இவர் இழந்து விட்டார் என்பது தான் என்னுடைய கருத்து. நன்றிங்க சார். நன்றி.